ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக கொண்டக்கடலை தோசை தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. பாருங்கள், 1/4 கிலோ கொண்டக்கடலையை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகாயை சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நான் வீட்டில் இருக்க இட்லி மாவு ஒரு 1/2 கப்பு அதில் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை துருவி இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு கலந்து விடுங்க. இப்போ பேன் நல்லா ஹீட்டாக இருக்குங்க. மாவு எடுத்து பேனில் சேர்த்துக்கோங்க. நல்லா பரப்பி விடுங்க. இதை போல் நல்லா நைஸாக பரப்பிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சுற்றிலும் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கமே வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பராக கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.